சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். பிரபஞ்சம் முழுவதையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோல் நான் அல்ல என்பது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாகும். ஒவ்வொருவரையும் அவரவரின் எண்ணங்களுக்கு ஏற்ப மதிப்பிட வேண்டும். ஒவ்வொரு மனித இனத்தையும் அதனதன் அளவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் ஏற்றபடிதான் மதிப்பிட வேண்டும். ஒரு நாட்டின் பழக்க வழக்கங்களை அதன் சூழ்நிலையையும் லட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டே மதிப்பிட வேண்டும். அமெரிக்கர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்களின் பழக்க வழக்கங்கள் அமைந்திருக்கிறது. இந்தியர்களின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களது பழக்க வழக்கங்கள் அமைந்துள்ளன. நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலைக்கு தகுதி உடையவர்களோ அந்த நிலையில்தான் இருப்பதை காண்கிறோம். ஒவ்வொரு பந்தும் அதற்கு பொருத்தமான குழியிலேயே போய் தங்குகிறது. ஒருவனுக்கு இன்னொருவனை விட சிறந்த தகுதி இருக்குமானால் அதை உலகம் கண்டுபிடித்துவிடும். பிரபஞ்சத்தில் நடந்து வருகின்ற ஒழுங்குமுறை காரணமாக இந்த அதிக தகுதி வெளிப்பட்டே தீரும். எனவே முணுமுணுப்பதால் பலன் ஒன்றும் இல்லை. கயவனான ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவனை பணக்காரன் ஆக்கிய சில தகுதிகள் அவனிடம் இருக்கவே செய்யும். அந்த தகுதிகள் வேறு யாரிடமாவது இருந்தால் அவனும் பணக்காரன் ஆகவே செய்வான். சண்டையிடுவதாலோ குறை கூறுவதாலோ ஏதாவது பயன் உண்டா? இவற்றால் நம் நிலைமை சீர்பட போவதில்லை. விதியின் காரணமாக தனக்கு கிடைத்துள்ள சிறிய ஒன்றிற்காக முணுமுணுப்பவன் எதற்குமே முணுமுணுக்கத்தான் செய்வான். எப்போதும் எதற்கெடுத்தாலும் குறை கூறிக்கொண்டே அவனது வாழ்க்கை துன்பமயமாகவே இருக்கும். அவன் தொடுவது ஒவ்வொன்றும் தோல்வியிலேயே முடியும். யார் தன் பங்கிற்கு வந்த கடமையை தயங்காமல் முனைந்து செய்கிறானோ அவனுக்கு நிச்சயம் ஞான ஒளி உண்டாகும். சிறந்த கடமைகள் தாமாகவே அவனை தேடி வரும். கீதை முதலாக உபதேசிக்கப்பட்ட காலத்தில் இரு பிரிவினருக்கு இடையில் பெரிய கருத்து வேற்றுமை நிலவியது. வேத விதிப்படி யாகம், உயிர் பலி இன்னும் இவை போன்ற கர்மங்கள்தான் மதம் என்று ஒரு பிரிவினர் கூறினார்கள். எண்ணற்ற குதிரைகளையும் மற்ற விலங்குகளையும் கொல்வதே மதம் என்பது தவறு என்பது மற்றவர்களின் வாதம். இரண்டாவது பிரிவை சேர்ந்தவர்களுள் பெரும்பாலானோர் துறவிகளும் ஞான நெறியை பின்பற்றுபவர்களும் ஆவார்கள். எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு ஆன்ம ஞானம் பெறுவதே மோட்சத்திற்கு வழி என்பது இவர்களது கருத்து. பலன் கருதா பணி பற்றிய சீரிய தத்துவத்தை வழங்கிய கீதாச்சாரியார் இந்த இரு முரண்பட்ட வாதங்களுக்கும் முடிவு கட்டிவிட்டார். பகவத்கீதை மகாபாரத காலத்தை சேர்ந்தது அல்ல, பின்னர் இணைக்கப்பட்டது என்று பலர் கருதுகிறார்கள். இது சரியல்ல. கீதையின் விசேஷ உபதேசங்களை மகாபாரதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் காணலாம்.